100 காலம் வாழ்க அப்படின்னு எதுக்கு வாழ்த்துறது? 90 வயசுக்கு மேலே கண்ணு தெரியாமல் குச்சம் ஊனிக்கிட்டு நட, அதுக்காக 100 வயசு வரைக்கும் வாழ்கன்னு வாழ்த்துறது? அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சுமார் 60 வயது வரை நாம் பேரம்பேத்தி எடுத்துவோம். அதுக்கு பிறகு உண்மையை உணர்தல், அதுதான் தத்துவம் அப்படிங்கிறது. சித்தாந்தம் என்று சொல்கிறேன். சித்தாந்தம் வேதாந்தம் சொல்கிறாங்க. வேதாந்தத்தை விடுங்கள், சித்தாந்தத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். தெளிவாக தெரிந்தால் சித்தாந்தம், உண்மையை உணர்தல். நாம் எதற்காக பிறந்தோம், எதற்காக துன்பப்படுகிறோம், கடவுள் என்றால் என்ன, தர்மம் என்றால் என்ன, அறவழியில் எப்படி நடப்பது, இந்த அனுபவங்களை பெற வேண்டும். இந்த அனுபவங்களை பெற்றால் தான் முக்தி அடைய முடியும். எனவே தான் 100 காலம் வாழ்க்கைன்னு வாழ்த்துறது. சும்மா கலவனாகி குச்சி ஊனிக்கிட்டு நடுறாங்கிறதுக்காக வாழ்த்துறது இல்லை. வாழ்க்கையின் உண்மை தத்துவத்தை புரிந்து கொள்கிறவன் தான்